என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீ? என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? என்னை பார்ப்போர் எல்லாரும் ஏளனம் செய்கின்றனர். உதட்டை பிதிக்கித் தலையசைத்து ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தானே, அவர் இவனை மீட்கட்டும். தாம் அன்பு கூர்ந்த இவனை அவர் விடுவிக்கட்டும் என்கின்றனர். தீமை செய்வோரின் கூட்டம் என்னை வளைத்து கொண்டது. நாய்கள் என அவர்கள் என்னை சூழ்ந்து கொண்டார்கள். என் கைகளையும் கால்களையும் துளைத்தார்கள். என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணிவிடலா? என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணிவிடலாம். என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீ? என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள அன்பு சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்திலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய திருப்பாடலை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 2 விதமாக பிரித்து சொல்லலாம். முதல் வகையிலே எப்படி சொல்லலாம் என்று பார்க்கிற பொழுது, இயேசுவின் பாடுகளை நினைவுபடுத்துகிற பாடல்களில் இது முதன்மையான பாடல், முதல் பாடல் என்று சொல்லலாம். இரண்டாவதாக கொஞ்சம் மாற்றி யோசித்து பார்க்கிற பொழுது, நேர்மையாளரின் துயரமும் நம்பிக்கையும், இந்த துயரத்தையும் நம்பிக்கையும், துயரத்தை மட்டும் காட்டுகிற பாடல், அதை தாண்டி ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கையோடு எப்படி இந்த திருப்பாடலின் ஆசிரியர் பாடுகிறார் என்பதை சுட்டி காட்டுகிற ஒரு திருப்பாடலாக இருக்கிறது. அப்படி பார்க்கிற பொழுது இன்னல்கள், இடுக்கண்கள், இந்த இரண்டிற்கும் மத்தியிலே ஒரு நேர்மையாளர் எப்படி கடவுளை நோக்கி ஜெபிக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுகிற ஒரு பாடல். நம்பிக்கையோடு கூடிய நன்றி மன்றாட்டு என்று இந்த 2 வகையை பிரிக்கலாம். அப்படி பார்க்கிற பொழுது பாபிலோனிலே அடிமை தலையிலே இருந்த அந்த இஸ்ரேல் மக்களை குறிக்கிறது. அவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள், துன்பப்பட்டார்கள், துயரப்பட்டார்கள். அத்தனையும் தாண்டி அந்த அடிமை தலையிலிருந்து வெளிவர அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. யாவே இறைவன் மீட்பார் என்று சொல்லி அவர்கள் நம்பினார்கள். அந்த நம்பிக்கை இது சுட்டி காட்டுகிறது. அந்த இஸ்ரேல் மக்களின் துன்பங்களை நாம் நினைவுபடுத்துகிறோம். நம்முடைய துன்பங்களை நினைவுபடுத்துகிற ஒரு திருப்பாடலாக இது இருக்கிறது. அல்லது துன்புறும் ஊழியனாகிய மெஸ்ஸியாவை சுட்டி காட்டுகிற ஒரு திருப்பாடல். அதைத்தான் நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு தலைப்பீடு தான். மெஸ்ஸியா எப்படியெல்லாம் துன்புற்று இறக்க வேண்டும் என்பதை, எவ்வளவு கஷ்டப்படுவார், எவ்வளவு வேதனைப்பட்டு நம்மை மீட்பார் என்பதை முன்கூட்டியே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு திருப்பாடலாக இருக்குது. இந்த திருப்பாடலை வாசிப்பதற்கு முன்பாக எசாயா புத்தகம் 42, 49 இந்த 2 அதிகாரங்களையும் நாம் துவக்க வார்த்தைகளை வாசித்து பார்க்கணும். 1 முதல் 6 வரை உள்ள இறை வார்த்தைகளை வாசிக்க வேண்டும். அதை வாசித்த பின்பு இந்த பகுதியை வாசித்து பார்த்தால் இன்னும் கொஞ்சம் தெளிவாக பொருத்தி பார்க்கிற பொழுது இன்னும் நமக்கு சுவை கூட்டுகிற ஒன்றாக இருக்கும். இன்னும் அதற்கு மேல் ஒரு படி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எசாயா புத்தகம் 50 மற்றும் 52 இந்த அதிகாரங்களில் 10வது இறை வசனங்களுக்கு மேல் இருக்கிற அந்த வார்த்தைகளை படித்து ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது இன்னும் சுவை
கூட்டுகிறதாக புரிந்து கொள்ளக்கூடிய ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு நாமே ஒரு பதில் சொல்லுகிற அளவிற்கு ஒரு சிறந்த திருப்பாடல் இதுவாக இருக்குது. இதுதான் மிகச்சிறந்த ஒப்புமையாக இருக்கிறது. அப்படி பார்க்கிற பொழுது இந்த ஒப்புமையிலே எதை பற்றி சொல்கிறார் என்று சொன்னால், துன்பங்களை தாண்டி வர வேண்டும். அப்படி தாண்டி வர அந்த நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். இந்த நம்பிக்கை என்பது நன்றி மன்றாட்டோடு சேர்ந்து இருக்க வேண்டும். துன்பத்தை மட்டும் பார்க்க கூடாது. இந்த துன்பத்திற்கு பிறகு வருகிற அந்த சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை, ஆசீர்வாதத்தை, அதிலும் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பார்க்க வேண்டும் என்று இது சுட்டி காட்டுகிறது. அப்படி பார்க்கிற பொழுது எந்த அளவிற்கு அவர் எள்ளி நகையாடப்படுகிறார் என்று சொன்னால், தலையசைத்து என்கிற இந்த ஒரே ஒரு வார்த்தை மட்டும் போதும். இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே எந்த அளவுக்கு நாம் செயல்படுத்துகிறோம் என்று புரிந்து கொண்டாலே இந்த திருப்பாடல் முழுவதுமாக நமக்கு விளங்கிவிடும். எள்ளி நகையாடி, அதுக்கு தான் இந்த தலை அசைத்து, இந்த ஒரே வார்த்தை போதும். மற்றவர்கள் பேசுகிற பொழுது எந்த அளவிற்கு நாம் தலை அசைத்திருக்கிறோம். ஒருத்தருக்கு ஒரு மாதிரி நம்முடைய தலை அசைக்கப்படும், தலை ஆடும். அதுதான் நிதர்சனமான உண்மை. தலை ஆற்றுறதுலேயே மற்றவர்கள் நம்மை ஏளனப்படுத்துகிறார்களா, புரிந்து கொண்டார்களா, அல்லது வேண்டுமென்றே செய்கிறார்களா, அல்லது நம்மை இழிவுபடுத்துவதற்காக செய்கிறார்களா என்பதை சாதாரண தலை அசைப்பதிலேயே கண்டுபிடித்து விடலாம். அதைத்தான் திருப்பாடலின் ஆசிரியர் மிக தெளிவாக சொல்லுகிறார். மற்றவர்களுக்கு நம் தலை எப்படியெல்லாம் ஆடியிருக்கிறது என்று சிந்தித்து பாருங்கள். திருப்பாடல் 64:8 ஆகிய இந்த வார்த்தையும் 109:25 இந்த இறை வார்த்தையும் ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது இந்த தலை அசைப்பதனுடைய பொருள் நமக்கு தெளிவாக புரியும். அப்படி பார்க்கிற பொழுது மிக உன்னதமான திருப்பாடல், மிக மிக எள்ளி நகையாடக்கூடிய ஒரு திருப்பாடல். ஆனால் இதை மகிழ்ச்சியாக இறைவன் மாற்றுவார் என்று சொல்லப்படுகிறது. அப்படி பார்க்கிற பொழுது அடியார் ஒருவருடைய இழிநிலையை பற்றி சொல்லுகிற திருப்பாடல், அல்லது ஒரு சமூகத்தினுடைய தாங்க முடியாத துயரத்தை சுட்டி காட்டுகிற ஒரு திருப்பாடல். இன்றைக்கு இந்த இரண்டுமே நமக்கு பொருந்ததாக. நாம் தனிப்பட்ட விதத்திலே நாம் எந்த அளவிற்கு துன்புறுத்தப்படுகிறோம் என்பதை நினைத்து பாருங்கள். அதற்கு மேலாக பொதுவாக ஒரு சமூகமாக நாம் எந்த அளவிற்கு எங்கெல்லாம் எப்படியெல்லாம் துன்புறுத்தப்படுகிறோம் என்பதை இது சுட்டி காட்டுகிறது. அப்படி பார்க்கிற பொழுது ஒரு சமூகத்தால் ஒரு தனி மனிதன் ஒதுக்கி வைக்கப்படுகிற பொழுது எந்த அளவுக்கு கஷ்டம் இருக்கும் என்பதை கிறிஸ்துவில் இது நிறைவேறுகிறது என்பதை இந்த திருப்பாடலானது சுட்டி காட்டுகிறது. ஆக இந்த சமூகம் முழுவதுமாக அந்த இஸ்ரேல் ஜனங்களை எப்படி ஒதுக்கி வைத்திருந்தார்கள் அடிமைத்தலை என்பதை இது தெளிவாக சுட்டி காட்டப்படுகிறது. இன்றைக்கு அடிமைத்தலை இல்லை என்று சொன்னாலும் கிறிஸ்தவன் கிறிஸ்துவ என்பதற்காக ஒரு சில சமயங்களிலே எத்தனையோ இடங்களிலே நாம் ஒதுக்கி வைக்கப்படுகிறோம். இந்த இழிநிலையிலும் கூட கடவுள் நம்மை உயர்த்துவார் என்று இது சுட்டி காட்டப்படுகிறது. அதற்கு மேலாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இத்தனையும் தாண்டி ஒரு மாட்சி இருக்கிறது. அந்த மாட்சியை நாம் பார்ப்பது கிடையாது. இத்தனையும் நாம் பார்க்கிறோம். துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், கஷ்டங்கள், பாடுகள், இழிநிலை, யாரெல்லாம் எப்படியெல்லாம் நம்மை பார்த்து தலை அசைக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் அதை தாண்டி ஒரு மாட்சியை நாம் மறந்து விடுகிறோம். அந்த மாட்சியை என்றைக்கும் மறந்து விடக்கூடாது. அந்த மாட்சியை நமக்கு கொடுத்து நம்மை உயிர்த்துகிற இறைவன் என்னாலும் உங்களோடு இருக்கிறார். உங்களோடு பிரசன்னமாக இருக்கிற இறைவன் எப்படிப்பட்ட மாற்றங்கள் வந்தாலும் மற்றவர்கள் நம்மை பார்த்து தலையசைக்கிற பொழுது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை கொடுக்கிறார். பாபிலோனிலே வாழ்ந்த இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு அந்த கொடுத்த அதே மனப்பக்குவத்தை இறைவன் நமக்கும் கொடுத்து அதை தாண்டி வருகிற ஒரு ஆற்றலை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். ஆமென். ஜெபம். எங்களை எந்நாளும் அன்பாய் காத்து நேசித்து வழிநடத்தும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் நேர்மையாளர்களாக துன்புறுகிற பொழுது நம்பிக்கையோடு உம்முடைய ஆட்சி எங்களுக்கு நிறைவாய் இருக்கிறது, உம்முடைய பலன் எங்களுக்கு நிறைவாய் இருக்கிறது, உம்முடைய சக்தி எங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கிறீர் என்று சொல்லி நாங்கள் உணர்ந்து எந்நாளும் மகிழ்ச்சியோடு வாழ்கிற ஆற்றலை பொழிவீராக. நாங்கள் யாருக்கும் அடிமையாக இல்லை, ஆனால் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறோம். இந்த பாவத்தை தாண்டி வருகிற பலனை கொடுப்பீராக. யாராவது எங்களை எள்ளி நகையாடுகிற பொழுது நாங்கள் அதிலிருந்து எப்படி தாண்டி வர வேண்டும் என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்து ஆஸ்வதிப்பீராக. இறை பிரசன்னம் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்துவதாக. ஆமென்.